Just you have to go and read Bhagavad Gita. Just you have to go to read Ramayanam. Just you have to go and see Adhyatma Ramayanam. Like that you have to see and go and study, and you have to make Parayana. Then ultimate the divine Guru will appear in front of your eyes. You have to go, you have to darshan, you have to visit that Guru. That Guru will give infinite grace. Because he will be infinite grace, he contained everything. A great divine delight moments will be giving to you. Such a great fine Guru you have to go and see. So he will be in Tiruvannamalai. He will be in Chinna Tirupati or somewhere else. You have to go and find that Guru. எத்தனை ஜென்மங்கள பாவம் இருந்தால், எத்தனை கொடிய வாசனைகள் உங்களை வாட்டி வதைத்தாலும், நிறைய பேர் என்னிடமே சொல்லுவார்கள், சுவாமி எனக்கு மனசே நிம்மதியில்லை சுவாமி, என்னென்னமோ எண்ணங்கள் என்னுடைய மனசுல ஓடிக்கொண்டே இருக்கிறது, கெட்ட கெட்ட கனவுகள் வருது சுவாமி, கெட்ட கெட்ட எண்ணங்கள் வருதுன்னு. அவருக்கு தெரியுது பாவம், அவருடைய மனநிலை அவருக்கு புரியுது, அவரை பண்ணக்கூடிய தப்புன்னு தெரியும். ஏராளமான பேருக்கு அவங்க பண்ணக்கூடிய தப்புன்னு தெரியும், இருந்தாலும் அதுல இருந்து அவங்க மேல முடியலையே. ஒரு காரணம் இல்லாதக்காக சண்டை பிடிச்சி 2-3 நாள் சாப்பாடு அதுவங்க ஒரு காரணம் இல்லாத விஷயங்களுக்காக மிகப்பெரிய சோதனைகள். தீஸ் டைப் ஆஃப் ஃபைனான்சியல் கிரைசிஸ் அண்ட் மென்டல் கிரைசிஸ் எங்கிருந்து வருகிறது? அதுக்கு என்ன வழி? அதுதான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நீங்க மென்டலி யூ ஹாவ் டு ஸ்ட்ராங். ஸோ ஒன்ஸ் யூ ஹாவ் டு கெட் ஒன் குரு. ஒரு குரு கட்டாட்சம் உனக்கு கிடைச்சா நீங்க எங்க இருந்தாலும், ஏன்னா அவரை பார்த்துக்கிற யூ எவ்ரி திங் யூ லெஃப்ட் டு குரு. யூ ஷுட் நாட் அப்பியர், யூ ஷுட் நாட் இன்டர்ஃபியர் எனிதிங். அவரை பார்த்துக்கு வரல, பிகாஸ் ஹி சப்மிட்டட் எவ்ரிதிங் டு ஹிஸ் ஃபீட் ஓன்லி. ஹி கேன், ஏன்னா பிகாஸ் அவருக்கு தெரியும் எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உள்ளங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு குருவாக அவர் அவதரிச்சிருக்கிறார் இல்லையா? He is not an ordinary mortal, he is definitely a divine being. ஸோ அந்த ஒரு குருவிடம் போய் நம்மளுடைய குறைகளை சொல்லிட்டு வந்து, சுவாமி எனக்கு கடன் தொல்லை, எனக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என்னுடைய கடையில் வியாபாரம் இல்லை, என்னுடைய உடம்புல நோய் நொடிகளால் வேதனைப்படுகின்றேன், என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என்னுடைய பசங்கள் நல்லா படிக்கவில்லை, நான் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிச்சு வைத்திருந்தோம், அவங்களுக்கு வேலைகள் இல்லை, அவங்களுக்கு அரசாங்க வேலை அமைப்பில்லை, ஏகப்பட்ட டெஸ்ட்டுகள் எழுதுறாங்க, எதுலேயும் சக்சஸ் ஆகிறது இல்லை, படிப்பே அவர் மண்டையில் ஏற மாட்டேங்குது சுவாமி, எனக்கு என்ன பண்ணணும்னு புரியவில்லை. இது போன்ற ஆயிரக்கணக்கான பேருக்கு a great divine remedy is Chinna Tirupati. Very sure, because அங்கே அமைதி அடைந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர், கண்கூடான அற்புதங்கள் உண்டு, ஏராளமான பேர் நன்மை பெற்றவர்கள் வருஷ கணக்கில். நான் சின்ன திருப்பதியில் காலடி வைத்ததிலிருந்து இன்று வரை என்ன சந்திக்கக்கூடியவர்கள் உண்டு என்றால் மிகையாக. காரணம் என்றால் they will be getting great upliftment, they will be getting step by step, everybody will be happy, you know. ஸோ அதுதான் நமக்கு தேவை. மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தெய்வீக அனுகிரகம் நீங்க பெற விரும்பினால், உங்களுடைய குறைகள் கஷ்டங்கள் எதையா இருந்தாலும் நம்மளுடைய சன்னிதானத்துக்கு நீங்க சமர்ப்பணம் செய்ததுக்கு பிறகு நாம் மேற்கொள்ளும் அற்புதமான அனுஷ்டான முறைகள், விசேஷ மண்டல பூஜைகள் மூலமாக உங்களுடைய யோக நிலைகளை பல மடங்கு உயர்த்தி, உங்களுடைய மன கஷ்டம் பண கஷ்டம் முற்றிலும் நீக்கி, உங்களுக்கு தேவையான வீடு பாக்கியம், சௌபாகியம், கல்யாணம், குழந்தை, புத்திரர்கள், அவங்களுடைய சந்ததிக்கு தேவையான சகல நன்மைகள் உடனுக்குடன் அள்ளி தருகின்ற அருள் வரங்கள் வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதமான சன்னிதானமாக சின்ன திருப்பதியாம் கருதுகிறோம். அதனால் அந்த நேயர்களே, எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் சுவாமிகளை அணுகி காலை 9:30 முதல் சாயந்தரம் 5 மணி வரை தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கல்யாணங்களுக்காக, திருமணங்களுக்காக, கடன் தொல்லைகளுக்காக, வியாபார குழப்பங்களுக்காக, பலாயிரக்கணக்கான அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் என்னை அணுகுங்கள், என்னிடம் பேசுங்கள். எங்க இடத்துக்கு இன்டர்நெட், அதாவது இமெயில் மூலமாக உங்களுடைய குறைகளை அனுப்புங்கள். அதுக்கு உடனுக்குடன் அருள்வாக்கு கூறி அதன் அடிப்படை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அனைத்தும் நிரந்தரமான தீர்வு தருகின்ற ஒரு தெய்வீக ஒளி பெற்ற தெய்வீக சாங்கத்தியம் கொண்ட மகான்களின் இயக்கமாக நடந்து கொண்டிருக்கும் அற்புதமான சன்னிதானமாக சின்ன திருப்பதியை நோக்கி வாருங்கள்.
ஒளி பெறுங்கள், யோக நிலை அடையுங்கள், அற்புதமான மகத்தான நன்மைகளை பெறுங்கள்.